நான் வந்துட்டேன் பண்ணா. டேய் வாடா, நான் தான் கூப்பிட்டு வர சொன்னேன். என்னண்ணா கூப்பிட்டு அமிச்சிங்களா? ஒன்றும் இல்லைடா, சின்ன மேட்ரு ஆகி போச்சு. என்னண்ணாச்சு? தம்பி டிடியில் வண்டி ஓட்டி ஒருத்தனை காலி பண்ணிட்டான். தம்பியை சரண்டர் கொடுக்க முடியாது, அவன் வெளிநாடு போக வேண்டிய வேலை இருக்குது. இந்த நேரத்தில் உள்ள போனானா பாஸ்போர்ட்லாம் கேன்சல் ஆயிடும். அதனால நீ உள்ள போற மாதிரி இருக்கு. நான் எப்படின்னா, ஏய் நீ ஒன்னும் சும்மா பார்த்தல, உங்க அக்கா கல்யாணத்துக்கு 3 லட்ச ரூபா பணம் வாங்கல. என்கிட்ட 5 வருஷமா வேலை செஞ்சா கூட வாங்கின கடனை அடைக்க முடியாது. உள்ள போயிட்டு வா, அண்ணன் நல்ல வைக்கல பார்த்து வெளியே எடுத்துடுறேன். நான் அவனை போய் உள்ள அனுப்புறேன்ற பாவனா அவன். ஏண்டா அவனு போய் நீ உள்ள போறியா? அவனை ஏன்னா திட்டுறீங்க பாவம். டேய் எதுக்கும் பயப்படாத, இன்ஸ்பெக்டர் பேசியாச்சு, எல்லாருக்கும் மூஞ்சி குத்தாச்சு. உன் மேல ஒரு பிசிறு தட்டாதடா. நான் பாவனா அவன் வீட்டுல. டேய் அவனுக்கு இருந்தது ஒரு அக்கா, அதையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். அவன் அணையா தானே கிடக்குறான். உள்ள போயிட்டு வரட்டான். ஒண்ணு என்கிட்ட வாங்கின காசை நாளைக்கு காலைல எத்து வை, இல்லைன்னா உள்ள போ. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. எங்க அக்கா கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்றாதீங்கண்ணா. நான் லாங்கா டூட்டி போயிருன்னு சொல்றேண்ணா. இப்ப என்ன சொல்ற? இப்போ சரிண்ணா, நான் போறேண்ணா. இல்லாதப்பட்ட ஒருத்தன் இருக்கப்பட்டவன்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கினா இந்த மாதிரியே நடக்குன்றதுக்கோசம் தான் இந்த வீடியோ பதிவு.